ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான புதையல் என்னன்றதை நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்க தான் போற. ஏன்னா உனக்காக நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக அழகான அற்புதமான வாழ்க்கையை தான் நான் உனக்கு அமைச்சு தரப்போறேன். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அற்புத பொக்கிஷமான புதையல் ஒன்றும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. இரண்டில் ஒன்றை தொட்ட நீ இனி எல்லா நாளும் சந்தோஷமாய் நிம்மதியாய் மனமகிழ்வோடு மனநிறைவோடு திருப்திகரமாய் வாழும்படி உனக்கான புதையலை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க போறேன். அதுக்காக நீ செய்யும் முயற்சியை மட்டும் இப்போது பாதியில் விட்டுவிடாதே என் செல்லமே. ஏன்னா எப்போது நீ முயற்சியை கைவிடுகிறாயோ அதுக்கு அடுத்த படியில தான் உனக்கான புதையல் இருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சனே, இப்போது இந்த முயற்சியை பாதியில விட்டுட்டீனா அதற்கு அடுத்த அடியில் இருக்கும் புதையலை எப்படி தொட முடியும்? எப்போதும் வெற்றிக்காக முயற்சி செய்யும் போது தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவதென்பது சகஜமான ஒன்றுதான். அதுக்காக போதும், நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு ஒருபோதும் சோர்ந்து போகாதே. அப்புறம் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகி விடும் அல்லவா? இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு காத்திருந்துட்ட. அப்படி இருக்கும்போது இப்போ உனக்கான புதையலை உன் கைகளை ஒப்படைப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ இப்படி சோர்ந்து போய் இருக்கலாமா? நீ நேத்து எப்படி வாழ்ந்த, நாளைக்கு எப்படி வாழப்போறன்றது முக்கியம் இல்ல. இன்னைக்கு இந்த நொடி சந்தோஷமாக உனக்கான காரியங்களை நம்பிக்கையோடு நீ செய்தாயா என்றுதான் நான் உன்னை பார்ப்பேன். நீ இன்னைக்கு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நாளை உனக்கான வெற்றிகரமாக மாறக்கூடிய விஷயம். நான் சொல்வதை முழுவதுமாக நம்பிக்கையோட கேளு என் செல்லமே. நீ என்ன நினைக்கிற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சுகமா அவங்க நினைச்சபடி இஷ்டத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு நல்லாதான் இருக்காங்க. நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் நீ நினைக்கிறியா? நீ மட்டும்தான் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்க, உனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் நினைக்கிறியா? நிச்சயமாக இல்லை. நீ அப்படி நினைக்கிறதன் காரணமாகவே உனக்கு மன அழுத்தமும் மன பாரமும் கூட அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. மனிதனா பிறந்த இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருவதென்பது இயல்பான ஒன்றுதான். என்ன, எல்லாருக்கும் பிரச்சனைகள் பொதுவானது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமான பிரச்சனைகளும் கஷ்டமும் இருக்கும். அப்படி உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற கஷ்டம் பெருசு நீ நினைச்சினா அதுக்கும் நான் பொறுப்பாளி ஆக முடியாது என் தங்கமே. ஏன்னா உன்னுடைய கஷ்டத்திற்கு காரணமாக நீ பேசிய பேச்சுக்களும் நீ செஞ்ச செயல்களும் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி நான் ஏன் பொறுப்புல எடுத்துக்க முடியும்? ஏற்கனவே நீ செஞ்ச தவறுகளுக்கும் நீ செய்த பாவத்திற்கும் தண்டனையாக தான் இப்போது இந்த கஷ்டங்களை சந்திச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரமே நீ இதை கடந்து வருவதற்கு இந்த வராகி அம்மா நிச்சயமா உனக்கு உதவி செய்வேன். ஆனா அது புரியாம அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தயங்கிக்கிட்டும் தயக்கம் காட்டிக்கொண்டும் உன் வாழ்க்கையை வீணாக்காதே. நீ எந்த காரியத்தை செய்ய தயங்கினாலும் அங்க உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். நீ தயங்கும் இடம் மட்டும்தான் உனக்கு தடையாக தெரியும். அதுக்கு பதிலா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு துணிஞ்சு நின்னா தடைகள் எல்லாம் தாண்டி போய் தூசியாக மாறிவிடுவேன் தங்கமே. தடைகளும் தடங்கல்களும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களிலும் வரக்கூடிய ஒண்ணுதான். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு துணிந்து தைரியமாக செயல்படு. நிச்சயமா உனக்கான தடையும் தடங்கல்களும் காணாமல் போய் சந்தோஷமும் இன்பமும் அதிகமாக உன்னை தேடி வரும். சில நேரங்கள்ல அடுத்தவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க, அடுத்தவங்க வந்து ஆறுதல் சொல்வாங்கன்னு மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உனக்கு நீயே உதவி செஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதுதான் சரியாக இருக்கும். என்னாகுமோ ஏதாகுமோ நினைச்சினா மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வரும். ஐயோ தடை வந்துருச்சே, நீ இதை எப்படி செய்ய போறன்னு நினைச்சினா தேவையில்லாத பயம்தான் உனக்குள்ள உருவாகும். பயமோ தடையோ தடங்களோ கலக்கமோ எது வந்தாலுமே உன்னோட எண்ணத்தை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே சரியாயிரும்னு உன் மனசுக்குள்ள நீ தைரியத்தை ஆழமாக ஊடுருவி உள்ள வச்சுக்கிட்டினா அதுக்கப்புறம் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. ஒவ்வொரு முறை பயம் வரும்போதும் சரி அல்லது தடையோ தடங்கல்களோ வரும்போதெல்லாம் உன்னுடைய லட்சியத்திற்கான வெற்றியை நினைச்சுப்பாரு. ஆஹா, நம்ம அவ்வளவு பெரிய விஷயத்துக்காக முயற்சி செய்யறோம், அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன தடைகள்லாம் வரதான் செய்யும். இதையெல்லாம் என் வராகி அம்மா எனக்காக சரி செய்வான்னு என் மேல நம்பிக்கவை. நீ என் மேல நம்பிக்கையோட முன்னேறி போனினா தடையும் தடங்களும் காணாம போய் உன்னுடைய லட்சியத்தில் நிச்சயமா நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. இந்த உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நீயும் எதையாவது கத்துக்கிட்டே இல்லாட்டி உலகம் உன்னை பின்னால தள்ளிவிட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். உலகில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிஞ்சுக்கணும். மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல மாத்திக்கிட்டே இருக்க மனித மனங்களையும் நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமா வாழ்க்கையை வாழ்வதென்பது, தனியாக வாழ்வதென்பது சுலபமான விஷயம்தான்.
ஆனா இந்த சமூகத்துல மற்ற மனிதர்களோட அனுசரிச்சு அவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது மனித உலகில் வரக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ மாற்றங்களை உருவாக்கிக்கொள் என் தங்கமே. உலகம் மாற மாற நீயும் மாறித்தான் ஆகணும். இல்ல நான் இதே மாதிரி தான் இருப்பேன், இதே மாதிரி தான் என்னுடைய செயல்களை செய்வேன், இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னா உலகம் உன்னை கீழே தள்ளி மிதிச்சிட்டு தாண்டி கடந்து போய்க்கிட்டே இருக்கும். எப்போதும் ஏதாவது ஒரு தேடலும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பும், ஏதாவது ஒரு எண்ணமும், எதையாவது அடைய வேண்டும் என்ற ஆசையும் உனக்குள்ள இருக்கட்டும். அந்த தேடல் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் தேங்கி நிற்க மாட்ட. அடுத்து என்ன அடுத்து என்னன்னு எதையாவது கத்துக்கிட்டு தாண்டி போய்க்கிட்டே இருப்பாய் தானே. உன்னுடைய தேடல் தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் உனக்கான முன்னேற்றத்தை உன்னை நோக்கி வரவழைக்கும். முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீனா மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் அனைத்தையும் கத்துக்கிட்டே நீ இருக்கணும். கற்றுக்கொள்வது என்பது வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் இருக்கலாம் என் செல்லமே. மனிதன் இறக்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் எதையாவது கத்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை, எந்த தோல்வியும் இல்லை. கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதன் வாழ்க்கையில ஒருபோதும் தோற்று போக மாட்டான். உன்னுடைய மகத்தான செயல்களும் நீ செய்யும் கடின உழைப்பும் தானாக நடந்துராது. நீதான் அதுக்காக மனசு வைக்கணும். கடின உழைப்பையும் திறமையான உழைப்பையும் சரியான செயல்களை மகத்தாக செய்வதும் மிக பெரியதாக வெற்றியை உன்னை நோக்கி வரவழைக்கும். சில சமயம் உனக்கு நல்ல விஷயம் நடக்கலாம், சில சமயம் கெட்ட விஷயம் நடக்கலாம். சில சமயம் நீ சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக செஞ்சு நல்ல பேர் எடுக்கலாம். சில சமயம் ஏதாவது ஒரு செயலை தவறாக செஞ்சு அடுத்தவர் உன்னை திட்டும்படி கூட சில காரியங்கள் நடந்து முடிஞ்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் உன்னை தாழ்வான ஆளாக நினைச்சுக்காத. எப்போதுமே இந்த உலகத்திலேயே சிறந்தவன் நீதான்னு உனக்குள்ள நம்பிக்கையும் எண்ணமும் இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏன்னா இந்த உலகத்துல வெற்றி பெறுவது என்பது மிகவும் சுலபமான ஒன்றுதான். என்ன, அதுக்காக நீ கொஞ்சம் மெனக்கிடணும். எந்த செயலை செஞ்சு வெற்றி பெற நினைக்கிறியோ அதை ரொம்ப விரும்பி செய். அதை மிகவும் நம்பிக்கையோடு செய். உனக்கான செயலை நம்பிக்கையோடும் விருப்பத்தோடும் நீ மிகவும் ஆசைப்பட்டு செய்யும் போது அந்த விஷயம் ஒருபோதும் தோற்று போகாது, உனக்கான வெற்றியை தராமலும் இருப்பாது. நீ உன்னை நம்பினா உன் மனசு வேகமா செயல்படும். உன் மனசு உனக்கு சாதகமாக உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்கான வழிகளை தேடும். அப்படி உனக்கான நல்வழிகளை தேடும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நானே வழிகாட்டி உனக்கான வெற்றியையும் உன்வசமாக ஒப்படைப்பேன். நீ என்னை தானே நம்புகிறாய்? நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நீ நேரத்தை வீணாக்க வேணாம். அதுக்கு பதிலா யார் என்னை பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கட்டும், என்னை பத்தி எனக்கு தெரியும்னு உன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து போய்கொண்டே இருப்பதுதான் உனக்கு நல்லது. எப்போதும் எவ்விடத்திலும் யார் என்ன சொன்னாலும் அதையே யோசிச்சுக்கிட்டு அங்கேயே தேங்கி நின்று விடக்கூடாது. மனிதர்கள் 1000 பேர் 1000 வார்த்தைகளையும் 1000 விமர்சனங்களையும் சொல்லத்தான் செய்வார்கள். நீ உன் மூளையிலையும் உன் மனசுலையும் அதையெல்லாம் ஏத்திக்காம நீ என்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்ற யோசனையில் மட்டும் கவனம் செலுத்து. நிச்சயமா உன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை உன்னால் அடைய முடியும் என் செல்லமே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் இருக்கும். உனக்கு பிடித்தவர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்ட தவறாதே. உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செஞ்சாலும் அதை தவறா பார்க்காம அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்க பழகு.